வந்து டிவி திறந்தாக்கா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ இன்டர்வியூல கொடுப்பாங்க படத்தை பற்றி. இப்போ வந்து ஃபுல்லாக சோஷியல் மீடியா யூடியூப் திறந்தாலே வந்து சிவகார்த்திகேயன் தான் ரெமோ பேசிட்டு இருக்காங்க. யூடியூப் எப்படின்னா லேப்டாப் சாத்தி வச்சா கூட திருப்பி சிவகார்த்திகேயன் வரும். அந்த மாதிரி செம்ம ப்ரொமோஷன் படம் அங்கே துபாய் மலேசியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அண்ட் எப்படி இந்த படத்தை பார்த்தோம். ஓகே, ரெமோட தீர்லன் கதைனா வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிடும். ஸோ அந்த பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம், இல்லை அவனை கொஞ்சம் நல்லவனை காட்டலாம், இல்லை வந்து இன்னொருத்தவங்களும் தூது அனுப்பலாம், இல்லை அவனா வந்து ப்ரூஃப் பண்ணலாம் நான் தான் அவனுக்கு ஒர்த்துன்னு. ஸோ ரெமோ வந்து என்ன ரகம்னா 4 ரகம். ஸோ அவர் வந்து அவரை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு பெண் விடமாக ஒரு நர்ஸ் இடத்துல வந்து போட்டுட்டு அவர் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணி ஸோ எப்படி இந்த கடத்தில் ஹீரோயின் கிடைச்சாரா இல்லையா அந்த நடுவில் வந்து அந்த ஆப்ஸ்டக்கிள் தான் இந்த படத்தோட கதை. ஏன்னா படத்துக்காக சொல்லுறது தயவு செஞ்சு அதை நினைக்கிறேன். ஏன்னா வந்து ட்ரெய்லர்லேயே வந்து இந்த படத்தோட கதை என்ன சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் அப்படி பார்த்தோன்னீங்கன்னா ஓ வா அப்படி பிடிச்சிங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற விஷயம் என்ன வந்து இந்த படத்தோட டைட்டில் ரெமோனா. நம்ம வந்து எப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ரெமோ வந்து அந்த ரெமோ தான். ஸோ இந்த டைட்டில் வச்சுங்க ஓகே ஒரு செம்ம அட்ராக்ஷன் இருந்துச்சு. அண்ட் அவர் வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணுங்க ஆஸ் அ நர்ஸாக பண்ணிக்க அந்த படத்தில் ஏதோ ஒரு பெண் விடத்தில். ஸோ அவர் பார்க்கறதுக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பெண் விடனா வந்து பார்த்தா எப்படி இருக்கும், சும்மா நல்லா ஒரு 2 இன்ச்சு மேக்கப் போட்டுட்டு உட்காந்து லென்ஸ் வச்சுக்கிட்டு சம்மந்தமாக விக்கு போட்டால் அதுக்கு பேர் பெண் வேஷமா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தத்துரமாக நம்புற மாதிரி ஒரு பெண் வேஷம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஸ்க்ரீன்லேயே அவங்க காட்டியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் பிலீவபிள் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட காமெடி போர்ஷன் இப்போ என்ன வந்து சிவகார்த்திகேயன் ஒரு காமெடி அவர் சோலோவாக பண்ணுறத விட அவர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணுற காமெடி இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேட்டர் வந்து அப்படி கை தடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் காமெடி. யாருன்னா வந்து அவரோட ஃப்ரெண்டு சதீஷ் வருவார், அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் அண்ட் ஆல்சோ யோகி பாபு. இந்த 3 பேர் வர சீக்வன்ஸ்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். செம்ம என்டர்டெய்னிங் ஊந்து சிரிப்பீங்க. சிவகார்த்திகேயன் சோலோவாக பண்ணுற காமெடி வந்து எங்கே ஃபன்னாக இருக்குன்னா வந்து அவர் வந்து டப்பிங்கில் அதாவது கவுண்டர் அடிப்பார்ல அந்த மாதிரி சீனில் வந்து ஃபேண்டாஸ்டிக். அவர் அடிச்சுட்டு அப்படி பேர் அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஸோ ரதர் தென் சோலோவாக பார்க்கறத விட இவர் அந்த குரூப்பாக பண்ணுறது வந்து இட் வாஸ் என்டர்டெய்னிங். படம் பார்க்குறதுக்கு வந்து அப்படி செம்ம அப்படியே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கேக்கில் எடுத்து வந்த அவன் மாதிரி இருக்கும். ஐயோ தப்பு சொல்கிறேன், அவனில் எடுத்து அந்த கேக் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட கேமராமேன் பிசி யாரும் தெரியாது, ஐ படத்தில் ஒரு கேமராமேன் தான் இவர். ஸோ படம் அப்படி செம்ம கிளியராக இருக்குது, புதுசாக இருக்குது, எதுவுமே ஷேக் ஆகலை, படம் பிளர் ஆகலை அந்த மாதிரி செம்ம புதுசாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது ஒரு விஷயம். அப்போ இன்னொன்று வந்து சிவகார்த்திகேயனோட மேக்கப் பெண் கிட்ட சொல்லிட்டு சும்மா வந்து என்ன பிளாஸ் எடுத்து மூஞ்சி ஒட்டிக்கிட்டு செம்ம அப்படி திக்க ஏமா கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் சிவகார்த்திகேயன் தெரியணும், அது வந்து ஒரு கேர்ள்னு தெரியணும். அந்த மாதிரியான மேக்கப். இந்த மேக்கப் டீம் இந்த கோர்ஸ் எங்கேயோ பார்த்துருக்கேன். இது இன்னும் இந்த ஐ படத்தில் அந்த கோர்ஸ் நினைக்கிறேன் அது ஒன்று. ஸோ கரெக்டாக அந்த மேக்கப் வந்து ஓவராக பண்ணாமல் குறைச்சல பண்ணாமல் சில சீனில் நினச்சி சில சீனில் நான் பார்க்க வா வாட்ட ஊமை அவர் வந்து சாரி கட்டி வராது அதெல்லாம் பார்க்க டேய் செம்மப்பா அப்படின்னு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கேர்ளாக காட்டுறதுக்கு அவர் வந்து மேக்கப் கொடுத்தாலும் பட் ஸ்டில் நான் நல்லா கவனிச்சு சிவகார்த்திகேயன் வந்து ஹி லுக்ஸ் a bit slim. எனக்கு நீங்கள் கவனிச்சிங்க தெரியல, பட் ஹி லுக்ஸ் ஸ்லிம், கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாலும். ஸோ அதுக்கு ஃபிட்டிங்காக இருந்துச்சு இந்த கேரக்டருக்கு. கீர்த்தி சுரேஷ் இதுக்கு முன்னாடி தோடாரி படம் நடிச்சாங்க, அது வந்து செம்ம அப்படியே இன்னசென்ட் நடிக்கும். இது அப்படியே ஆப்போசிட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. இதுதான் அப்படின்னா ஆனால் என்ன தான் படிச்சு போய் டாக்டராக இருந்தாலும் ஒரு என்ன தான் நான் இந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தில் யாருமே தெரியாத ஒரு பையனை எப்படி தான் லவ் பண்ணுறாங்க பொண்ணுங்க தெரியல. அவன் யாருன்னு தெரியாது, எங்கே படிச்சுங்கன்னு தெரியல, அவன் பார்த்து நல்லா அப்படி ஃபன்னாக வந்துட்டு பொண்ணு வாங்கி வந்துடுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் காட்டுங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக பண்ணிப்பாங்க. ஆனால் என்ன நல்லா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, இன்னொரு இந்த படத்தை பார்த்தா அப்படி தோன்ற விஷயம் என்னன்னா வந்து இந்த படத்தோட கதை. எஸ், இப்போ இது என்ன எப்படி ஆச்சுன்னா இது வந்து ரெமோ எப்படி தான் இருக்கு போனால் இது கிளீஷேவான ஒரு கதை. அது ஒவ்வொரு சீனும் வந்து நீங்கள் தமிழ் படம் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த சீனை வந்து எல்லா படத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த லவ் ப்ரொப்போசல் பண்ணுற சீனாக இருக்கும், சரி பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுறது, ஒரு சூப் சாங்கு, அப்புறம் வந்து ஒரு காமெடி சீனு, அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ், இது அப்புறம் வந்து கடத்தில் வந்து லண்டன் மாப்பிள்ளை, அமெரிக்கா மாப்பிள்ளை, முன்னேறி இப்போ நம்ம லண்டனுக்கு போயிட்டோம், யூகே ரிட்டன் அந்த மாதிரி யூகே மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே செம்ம கிளீஷேவாக இருக்குது. என்ன மாதிரி பண்ணால் இந்த மின்னலே, வசீகரா, அப்புறம் வசூல் ராஜா, இந்த மாதிரி படத்தில் பிச்சு சீன் தான் அப்படி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. என்னென்னா என்ன சொல்கிறாங்க நத்திங் நியூன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பட் ஸ்டில் ஓவரால் வந்து அந்த ஃப்ளோ அப்படி தெரியும்ப்பா அப்புறம் வந்து என்ன ப்ரிடிக்டபிள் சீன்ஸ், அதாவது கடைசியில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒரு எதிர்பார்த்தாங்க. அந்த சின்ன குழந்தை வந்து ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு பெரிய மேஜிக் பண்ணுங்க நாங்கள் பார்க்க போகிறேன். அந்த மேஜிக் சொன்னோடனே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு என்ன மேஜிக்னு அந்த மாதிரி ஒரு கிளிஷே ஒன்று வந்தோம். பாட்டு வந்து முக்கியமான விஷயம் அந்த படத்தில் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கிடையவே கிடையாது. அது என்ன சில பாட்டில் வந்து படம் நல்லா போய் படம் அந்த மாதிரி இல்லை, பாட்டு வரும்போதே வந்து ஒரு அறிகுறி வரும் தூரத்தில் மாதிரி, அந்த மாதிரி அறிகுறிலாம் வந்து நம்மளுக்கு இப்போ பாட்டு வர போதும். ஸோ நம்ம பாட்டுக்கு எப்படி ப்ரிப்பேராக இருப்போம். ஓகே பாப்பா வாங்கினா லஞ்சு போனோம், இப்போ ராத்திரி போனோம், அது மாதிரி ப்ரிப்பேராக இருப்போம். என்ன பாட்டு கேட்க நல்லா இருக்குது, பட் ஸ்டில் 2-3 பாட்டு தான் ஓகேப்பா. அந்த மாதிரி பாட்டில் வந்து ஒரு பிஜிஎம் வந்துச்சு, அதை நான் விட்டுட்டேன்.
அந்த எப்படியும் திருப்பி கிளைமேக்ஸ் சண்டை போடும்போது வந்துச்சு. அப்போ அதில் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன் இந்த பாட்டு வந்து அதில் வந்து திக்குதா 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 அப்படின்னு ஒரு பிஜிஎம் அனிருத் பாடிருப்பார். இது வந்து நல்லா நீங்கள் கவனிச்சு கேட்டிங்கன்னா திருடா திருடா படத்தில் வந்து ஏஆர் ரமன் இதே மாதிரி ஒரு டியூன் போட்டிருப்பாரு. லைட்டாக ஒரு சாயலாக இருக்குது, அங்கே என்ன கூத்து நடத்தல ஓகே ஓகே அந்த மாதிரி ஒன்று. ஓவரால் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் அன் என்டர்டெயின்மெண்ட். ஓகே சிலவங்களாம் வந்து கேமரா அங்கே இங்கே வைக்கணும்ப்பா, நம்ம லைட்டு கீழே வச்சு ஷேடோ மேலே அடிச்சு ஷட்டர் ஸ்பீடை மாட்டிட்டு 50 ml லென்ஸ் வைக்கலாம், அந்த மாதிரி நினச்சா ஃபுல் நல்லா ஒரு 2 hour டைம் பாஸ் பண்ணணும், கேட்க சிரிக்கணும். ஓகே அது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் நல்லா பாருங்கள், சந்தோஷம் பாருங்கள், குடும்பத்தோடு பார்க்கலாம். ஓகே ஃபன் எலிமெண்ட் சிவகார்த்திகேயன் நல்லா ஜாலியாக சிரித்து பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் மற்றபடி வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 1 time வாட்சபிள், பிடிச்சிருந்தா 2 time வாட்சபிள். ஓகேயா அண்ட் தென் ஏன்னா இது டூ கிளீஷி, எங்களுக்கு எவ்ரி திங் இஸ் பிரிடிபிள், நாங்கள் பார்த்துட்டு இதுதான் நடக்குதுப்பா, இதுவா இதான் கிளைமேக்ஸ் அப்படி நம்ம தெரிஞ்சமான படம் தான். க்ளீன் டீசன்ட் என்டர்டைன்மெண்ட், டபுள் மீனிங் காமெடிலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இன்னும் 2 படம் வந்துருக்கு போல். ஐயோ முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒரு படம் விளையாடுவாங்க, சந்தோஷமாக படம் பார்த்துக்கலாம். இன்னும் வாரம் 3 படம் அது அடுத்த பார்த்துக்கலாம் பார்ப்போம். ஓகே மேக் ஷூர் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்.